யானை மலத்திலிருந்து காஃபி தயாரிக்கப்படுகிறது என்று கேட்டால் நம்புவீர்களா? இது உண்மைதான். இந்த காஃபிக்கு பெயர் எலிஃபண்ட் டங்க் காஃபி. யானைகள் காஃபி செரியை சாப்பிடும். ஆனால் அவற்றின் செரிமான மண்டலம் காஃபி கொட்டையை உடைக்காது. அதன் பழம் மட்டுமே ஜீரணமாகும். உள்ளே இருக்கும் காஃபி கொட்டை முழுவதுமாக வெளியே வந்துவிடும். பொதுவாக யானைகளுக்கு உணவை செரிமானம் செய்ய பல மணி நேரம் பிடிக்கும். அதனால் காஃபி கொட்டையின் கசப்புத்தன்மை குறைவதாக ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த காஃபி தாய்லாந்தில் தயாரிக்கப்படுகிறது. சரி, இந்த மாதிரி காஃபி கொட்டையை சாப்பிட கொடுப்பதால் யானைகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்குமா என்று பார்த்தால் அப்படியான பாதிப்பு எதுவும் இல்லை என்று வனவிலங்கு நிபுணர்கள் கூறுகிறார்கள். யானைகளுக்கு இந்த கொட்டைகளை வலியுறுத்தி தருவதில்லை. யானைகள் சாப்பிடும் வாழைப்பழம் போன்ற உணவில் கலந்து காஃபி செர்ரி தரப்படுகிறது. அந்த காஃபி கொட்டை மூலமாக யானையின் உடம்பில் கஃபைன் சேராது என்பதால் யானைகளுக்கு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யானையின் மொத்த உணவில் 2% தான் இந்த காஃபி கொட்டை கலக்கப்படுகிறது என்றும் கூறுகிறார்கள். இந்த காஃபி கொட்டை விற்பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயில் ஒரு பகுதி யானைகளின் நலனுக்காகவும் அவற்றின் வாழ்விடம் பாதுகாக்கப்படவும் செலவிடப்படுகிறது. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.